பாவம் மன்னிச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா என்று கேட்குறாங்க இல்லையா? இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொன்னால், பாவம் மன்னிச்சதோடு தான் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான். யார்? தாவீது. ஆனால் அந்த பட்டயம் வாசல் படிக்கல இருக்கிறார். கேட்டால் சொல்லலாம் இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு. நீங்கள் வேணா பாருங்க, தாவீது வீட்டில் நடந்ததை இந்த தவறு செஞ்ச உங்கள் வாழ்க்கையில் இனி வரைக்கும் நடக்கும். நீங்கள் எப்படி வேணா போட்டு பாருங்க, வசனம் ஒரு நாள் போய் சொல்லலாம். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், எதனாலே 3ஆம் 4ஆம் சந்ததியின் வழியே வருகிற சொத்துக்கள், அதனுடைய கிரயங்கள், அதனுடைய எல்லா காரியங்களும் நமக்கு பெரிய சாபத்தை கொண்டு வரும். அப்போது வாசல் படியில் இந்த பட்டயம் இருக்கும். சந்ததியாய் கர்த்தர் விசாரிப்பார். தகப்பன் செஞ்ச பாவம், தாய் செஞ்ச பாவம், முற்பிதாக்கள் செஞ்ச பாவம், செருக்கினால், பண திமிரினால், சரீர பலத்தினால், எருமாப்பினால், ஆணவத்தினால், அகங்காரத்தினால ஒரு சந்ததி செய்கிற பாவம் அதே சந்ததியிலே நியாயம் தீர்க்கும் படும்.